2026க்கு இப்போவே காங்கிரஸ் தயாராகிறாங்க. காங்கிரஸ் தயாராகுதோ இல்லையோ திமுக தயாராகும். உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் ஒன்று போட்டார் அவருடைய இல்லத்திலேயே. அப்போ அவர் பேசுனது, சில கட்சிகள் வெளியே போகலாம், நாம் 200 சீட்டு உறுதியாக நிற்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கூட்டி கழிச்சு பாருங்கள், குழந்தை காட்ட கூட சொல்லுவோம். நாம் 200 தொகுதிகளில் நிற்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். 234 தொகுதி அந்த தடவை ஜெயிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதை ஏற்றுக்கலாம். அப்போ 34 தொகுதி தான் மற்றவர்களுக்கா? இந்த கேள்வி நமக்கு வரல, காங்கிரஸ்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள் வருது. என்டிஏ நின்னா நம்ம ஜெயிக்கலாம், இப்படியே தோத்துக்கிட்டே இருந்தால் எப்படின்னு. ஆனால் அவங்க மாற்ற காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் வந்துச்சுன்னா அவங்க பிஜேபி பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏடிஎம்கேக்கு தேவை ஒரு கூட்டணி. திமுக கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கணும், அப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கும். தான் வரலாறு. எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் சமீபத்தில் எதிர்கட்சி தலைவரை சந்தித்ததாக கூட தகவல், உறுதிப்படுத்தப்படாத தகவல், கோட்டம் உள்ளே வர்றாரு. அப்போ அங்கேயும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சீமான் இல்லைன்ட்டார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது இந்த உரசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது. விஜய்க்கு அண்ணாமலையோட ஃபேம் ஜாஸ்தி, சீமானோட ஃபேம் ஜாஸ்தி. பொதுவாக ஜனங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இவர் என்ன பண்ண போகிறாரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ விஜய் நல்ல அரசியல் பேசுகிறாரு வச்சுக்கோங்க. இன்னொன்று, திமுகவை ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கூடவே பிஜேபியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நல்ல அரசியல் கொண்டு வருவேன் அப்படின்னு பேசுகிறாரு, ஸ்ட்ராங் பண்ணுறாருன்னா இந்த ஒரு வருஷத்தில் விஜய்க்கு ஒரு பொதுவான வாக்குகள், இந்த மாற்று வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களாம் ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயங்களை அவர் நிறைவேற்றினார். தாக்கு பிடிச்சி நின்னார், கிளைக்கழகம் வரைக்கும் கட்சியை கொண்டு போனார்னா 10லேருந்து 12% வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எளிதாக இருக்குது. இப்போ யாரை நோக்கி மையம் எதுனா காங்கிரஸ், விசிக, இவங்க யாரை ஆதரிக்க போகிறாங்கன்றதை நோக்கி தான் 2026 அரசியல் சுழலும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை அவர்களுக்குள்ள கூட்டணியில் ஏதோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குதா, பேச்சுக்கெல்லாம் வருது, என்ன பிரச்சனைகள் இருக்குது? நம்ம ஏற்கனவே பல இதில் திருப்பி பதிவு பண்ணிட்டு வரோம். ஒரு கூட்டணின்றது நீண்ட காலம் நிலைச்சது எங்கேயுமே தமிழக அரசியல் வரலாற்றில் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயலலிதாவை ஊழல்னு சொல்லிட்டு வெளியில் வந்த மூப்பனார் அடுத்த 5வது வருஷத்துலேயே ஜெயலலிதா கூட கூட்டணி சேர நிலமெல்லாம் வந்துச்சு. இது வர்ணாசிரமம் எதிர்ப்பாதுன்னு பேசி இந்த கலைஞர் திடீர்னு பிஜேபி கிட்ட போனதெல்லாம் நடந்தது. ஒரு வருஷம் 1996 ஒரு கூட்டணினா 2001 ஒரு கூட்டணி, 2006 வேறு கூட்டணி, 2011 வேறு, இப்படிலாம் மாறி 2014-16 ரொம்ப காமெடியாக இருந்தது. எல்லோரும் வெளியே போய் தனித்தனியாக நின்றதெல்லாம் நடந்தது. உண்மையான தேர்தல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வந்த புதுசில் தான் 2016 தான் பெரிய அடி டிஎம்கேக்கு. 14 அடி, 16 அடி. 16 எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி கிடைக்கலன்னு ஒன்று ஸ்டாலின்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். அதுக்கு பிறகு தான் அவருக்கு புரிஞ்சது கூட்டணி பலம் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்களுக்கும் தெரிஞ்சது நம்மலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது. அப்புறம் எல்லாரும் மறுபடியும் ரீஃபார்ம் ஆனாங்க. சமூக நீதி கூட்டணின்னு பேர் வச்சாங்க. 2019 அன்றைய அதிமுக மேலே இருந்த வெறுப்பு, பாஜக மேலே இருந்த வெறுப்பு எல்லாம் மாறி வந்துச்சு. அது 21லேயும் தொடர்ந்துச்சு, 24லேயும் தொடருது. இதில் ஒரு விஷயம் பார்த்தா 19 இருந்த அந்த வேகம், கூட்டணினா கொள்கை அப்படின்னுன்றது 21 பார்த்தா இல்லை நாங்கள் இவ்வளோ சீட் நிற்க போகிறோம், நீங்கள் இவ்வளோ சீட்டு தான் அப்படின்னப்போ, என்னங்க கொள்கைன்னெலாம் சொன்னீங்களே அப்படின்னு காங்கிரஸ். நான் சொன்னேன் தான், ஆனால் நாங்கள் ரொம்ப வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருக்கோம்ல, ஆட்சியில் வரணும்ல, அது கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க அப்படின்னோன்னா, சரிங்க நாங்களும் தியாகம் பண்ணுறோன்னு 60 சீட்டு கொடுத்த இடத்துல 63 சீட்டுக்கு சண்டை போட்ட காங்கிரஸ் 2011 வேறு வழி இல்லாமல் 25 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு தியாகம் பண்ணாங்க. ஓகே, மற்ற கட்சிகளும் 6 சீட்டு 15 சீட்டு கேட்டு
சண்டை போடுறவங்க, 12 சீட்டு கொடுத்த ஏடிஎம்கேவோட சண்டை போட்டு 2 சீட்டு அதிகம் தரலன்றதுக்காக தேர்தலையே புறக்கணித்த வைகோ, இவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நின்று இதெல்லாம் கூத்தெல்லாம் பார்த்தோம். காலம் எப்படி மாறுது பாருங்கள். அதுக்கப்புறம் 2024 காங்கிரஸ் பெருசாக எதிர்பார்த்தாங்க, 15 சீட் நிற்கலாம், கொஞ்சம் கூட நிற்கலாம், ஏன்னா அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்துட்டோம், நமக்காக அவங்க விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு. இல்லை 5 சீட்டு தான் நின்னாங்க. அப்படியே நின்று கெஞ்சி கூத்தாடி பழைய 10 சீட்டே கிடச்சிது. மற்றவங்களையும் அதே மாதிரி அளவு விட்டாங்க, அதெல்லாம் பார்த்தோம். திருமாவளவன்லாம் 3 சீட்டு கேட்டார், பொது தொகுதி கேட்டார். உங்களுக்கு பொது தொகுதி கேட்குதா அப்படின்ற அளவுக்குலாம் போச்சு. லாஸ்ட்டில் 2 தொகுதின்ற மாதிரி நின்றுச்சு. அவர் பொது தொகுதியை நம்பி வந்த அர்ஜுன், ஆதவ் அர்ஜுன், லாஸ்ட்டில் அவர் அந்தரில் போயிட்டார். ஒன்றும் இல்லாமல் போய் இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்காரு, பழையபடி ஸ்போர்ட்ஸ் பக்கமே போயிடலாமா அப்படின்னு. இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்தது. ஏன் இதை சொல்கிறேன்னா, கூட்டணி அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த வடிவேல் படத்தில் வருமே, பழைய இதெல்லாம் வந்துட்டு போகுமா இல்லையா அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி 2026க்கு இப்போவே காங்கிரஸ் தயாராகிறாங்க. காங்கிரஸ் தயாராகுதோ இல்லையோ திமுக தயாராகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் ஒன்று போட்டார், அவருடைய இல்லத்திலேயே முகாம் அலுவலகம் சொல்கிற அந்த இதில் போட்டார். அப்போ அவர் பேசுனது, சில கட்சிகள் வெளியே போகலாம், நாம் 200 சீட்டு உறுதியாக நிற்கணும் அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கூட்டி கழிச்சு பாருங்கள், குழந்தை காட்டா கூட சொல்லும். ஸ்டாலின் அவர்களும் அதான் சொல்லியிருந்தார், 200 நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே அதை வழிமொழிகிற மாதிரி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாம் 200 தொகுதிகளில் நிற்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். நீங்கள் கூட கேட்கலாம், 200 தொகுதினா என்னங்க, 200 தொகுதி கூட்டணி ஜெயிக்கணும்னு அவர் சொல்லக்கூடாதா முதல்வர்? அதில் என்ன இது, என்ன திமுக தான் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு. 200 தொகுதின்னு சொல்கிறவர் கூட்டணிலாம் அப்படின்னா 234ன்னு சொல்லிட்டு போகலாமே. 100% அடிக்கிறாங்க, எப்படி 40 அடித்தோம் அந்த மாதிரி திமுக கூட்டணி 234 தொகுதி அந்த தடவை ஜெயிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதை ஏற்றுக்கலாம். 200 தொகுதி நம்ம லட்சியம் அப்படின்னு அவங்க மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசும்பொழுது நாம் எப்படி எடுத்துக்கணும்? திமுக 200 தொகுதிகளில் ஜெயிக்கணும், 200 தொகுதி நிற்கணும், ஜெயிக்கணுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு. அப்போ 34 தொகுதி தான் மற்றவர்களுக்கா? இந்த கேள்வி நமக்கு வரல, காங்கிரஸ்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸும் ரெடியாகுது. இன்னொன்று, வெளியே புறச்சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு வருது. அதிமுக உறுதியாக பாஜகவோட கூட்டணி இல்லைன்றதில் உறுதியாகவே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள் வருது, என்டிஏ நின்னா நம்ம ஜெயிக்கலாம், இப்படியே தோத்துக்கிட்டே இருந்தால் எப்படின்னு. ஆனால் அவங்க மாற்ற காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் வந்துச்சுன்னா அவங்க பிஜேபி பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்போது ஏடிஎம்கேக்கு தேவை ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கணும், அப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கும், இதுதான் வரலாறு. அப்போ இங்கே கூட்டணி கட்டாயி அங்கே வருதுன்னா அதிமுக தலைவர்கள் பாஜக வேணும்னு சொல்லுவாங்களா, என்டிஏ கூட்டணி நிற்கணும்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ இது காங்கிரஸுக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் வராரு கோட்டும் உள்ளே வராரு. அப்போ அங்கேயும் வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா சீமான் இல்லைன்ட்டார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது இந்த உரசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இதுதான் நீங்கள் கேட்குற அந்த கேள்வி, காங்கிரஸ் இந்த கூட்டணி உரசல் ஆரம்பிக்குதா அப்படின்னு. திமுக காங்கிரஸ்க்கான ஒரு உரசல்கள் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே இல்லை, திமுக காங்கிரஸ் 2029 வரைக்குமே கூட்டணி தொடரும், நிச்சயமாக தொடரும் அப்படின்னு தானே கருத்துக்கள் வருது சார். 2026 தான் தேர்தல், கூடுதலாக 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. 2024 தேர்தலுக்கும் சேர்த்து சொல்கிறீங்க, ரைட்டு. எதுவும் யாரையும் எழுதி வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் இல்லை. கேஎஸ் ராதாகிருஷ்ணன் கூட ஒரு தடவை குறிப்பிட்டார், கஷ்டப்பட்டு வைகோ கொண்டு போய் கலைஞர்கிட்ட சேர்த்தேன், கூட்டணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தலைவர் அங்கே உட்காந்துட்ருக்காரு கலைஞர் அறிவாலயத்தில், நான் வீட்டிலேருந்து கிளம்பி அறிவாலயம் போய்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு வைகோட்டு ஃபோன் வருது, இப்போ அது கூட்டணிலாம் ஒத்து வராதுப்பா, நான் ஏடிஎம்கே இது போகிறேன் அப்படின்னு. கார் அப்படியே மத்திய கைலாசில் அப்படியே யூடர்ன் போட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டேன், 3 நாள் நான் கலைஞரை பார்க்கல அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாம் இணைஞ்சி டப்புன்னு பல்ட்டி அடிச்சுட்டு வைகோ எதிரில் போனார். அதனால் கூட்டணிலாம் உறுதி, அரசியல்வாதிகள் பேசுறது, மேடையில் கட்டி பிடிச்சிக்கிறதுலாம் உறுதியாக இருக்குது கூட்டணின்றதுலாம் சும்மா. ஆனால் இங்கே அதையெல்லாம் தாண்டி வெளிப்படுதுன்றேன். எப்படி வெளிப்படுதுன்னா, இவர் கார்த்தி சிதம்பரம் பகிரங்கமாக பல விஷயங்கள் கண்டிக்கிறார். இப்போ கூட கூவம் நதி இது மேயர்கிட்ட வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி 500 சில்லரை கோடி போட்டிங்களா, இப்போ வேறு சொல்கிறீங்களா,
அப்போ போட்டது என்ன பண்ணீங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர் வந்து தன்னுடைய இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்குள்ளே இது சம்மந்தமாக திமுக ஆதரவு தலைவர்கள் போய் பேசினப்போ கார்கே சொன்னது, இதெல்லாம் கூட கேட்கலன்னா அப்புறம் யார் கேட்பா, அப்புறம் காங்கிரஸ் எப்படி எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும், அதெல்லாம் பண்ணட்டும், அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுட்ருக்காதீங்கன்னு க்ரீன் சிக்னல் கொடுத்ததா ஒரு தகவல். கார்கேவே க்ரீன் சிக்னல் கொடுக்குறாருன்னா ஒன்று. ரெண்டாவது, எப்போவுமே லோக்கல் காங்கிரஸுக்கு வீரம் இருக்காது, அகில இந்திய காங்கிரஸ் தான் கொஞ்சம் டைட் பண்ணணும். ஏன்னா இவங்களோடையே ஒட்டி போயிடுவாங்க. இப்போ பீட்டர் அல்போன்ஸ்லாம் நீங்கள் பிடிச்சி இழுத்தா கூட வராது, அந்த அளவுக்கு அவர் இந்த இங்கிலீஷ் படத்தில் காமிப்பாங்க, அப்படி இழுக்கும் போது அப்படியே பிச்சுட்டு வரும், அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறவர் அவர்லாம். அப்போ அவங்களாம் வந்து எந்த காலத்துலேயும் அவங்களால சிந்திக்கவே முடியாது, திமுகவை விட்டா திமுக இல்லாமல் அப்படின்னு. அதனால் அவங்களெலாம் விட்டுட்டு இந்த மாதிரி காங்கிரஸ் ஆரம்பிக்குது. இது இந்த இன்னைக்கு கூட பார்த்தா ஒரு இது பார்த்தேன் ட்விட்டரில், புதுசாக இப்போ ஜெயிச்சாங்களா வெள்ளவங்களுடைய எம்எல்ஏ, ஒரு பெண் எம்எல்ஏ, இவங்க விஜயதரணிக்கு பதிலாக இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க. அவங்க ரோட்டில் வந்து அமைச்சர் வராருன்னு ரோடு போடுறாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க, நிறுத்து அப்படின்றாங்க. நிறுத்து என்ன, வரட்டும் அமைச்சர் பார்க்கட்டும், நம்ம அரைச்சி ஏமாத்துறீங்களா அப்படி இப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே காங்கிரஸ் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க. இது ஒரு பக்கம். முருகன் மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் கல்வியில், மாநில கல்வியில் பாடத்திட்டங்களில் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம், ஆன்மீக விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம். பிஜேபி கூட அப்படி யோசிக்கலை. இவங்க அவ்வளோ திராவிட மாடல் அரசு யோசித்து தீர்மானம் போட்டோன்னா முதல் எதிர்ப்பு இது விசிகிட்ட இருந்து தான் வந்துச்சு. ரவிக்குமார் அவர் மெத்த படித்தவர் விசிகையில், அவர் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து பதிவு போட்டார். இவர் வன்னியரசும் அதை ஆதரித்து பதிவு போட்டார். இது மாதிரி மார்க்சிஸ்டுகள் அப்பப்போ லைட்டாக முணங்குறது, என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு, கார்ப்பரேஷனில் அவங்களுடைய எதிர்த்து கூட்டம் நடத்துறது, இந்த மாதிரி இது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் லைட்டாக அப்படி எதிர்ப்பை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் நானும் பேசுகிறோம், 34 சீட்டு தான் கூட்டணி கட்சிகளுக்கா அப்படின்னு. அப்போ இதே பொழப்பாக இருக்கிற இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். காங்கிரஸுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 60-50 இடம் நின்று நம்ம பவரை காட்டி ஒரு 40 இடமா ஜெயிக்கணும், அதுக்கு வாய்ப்புள்ள கூட்டணியோடு இணையணும் அப்படின்னு நினைப்பாங்களா, இல்லை கொடுக்குறத வாங்கிக்குவோம் 100% ஜெயிப்போம் அப்படின்னு நினைப்பாங்களா? ரெண்டாவது, 5 வருஷம் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அடுத்து தொடர்ச்சியாக அது வந்ததாக சரித்திரமே இல்லை. 2016 தவிர எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கு. 2016 ஏன் வந்தாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி தனியாக பிரித்து விட்டாங்க ஜெயலலிதா, அந்த ஓட்டு பிரிஞ்சதுனால வந்தாங்க. 2021 கூட இவர் டிடிவி எல்லாம் சேர்த்துருந்தா ஏடிஎம்கே இந்த அளவு அடிபட்டிருக்காரு. அப்போ இந்த மாதிரி அந்த அல்காரிதமில் இதாகுது. அப்போது இந்த பிரச்சனைலாம் வந்துகிட்டு இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் மற்றவங்க இதெல்லாம் யோசிப்பாங்களா இல்லையா? நம்ம முடிச்சுட்டு வெளியில் போகலாம், இப்போ 5 வருஷம் இவங்களோட கண்டினியூ ஆகி இப்போ மறுபடியும் கண்டினியூ ஆனோம்னா நமக்கு அடிப்படும், ஏடிஎம்கே கூட வாய்ப்பு இருந்தால் சேரும், இந்த விஜய் வராரு, அவர்கிட்ட ஒரு 60-70 சீட்டு கேட்டால் கூட கொடுப்பாரு, வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அதை நோக்கி நகர்ற வேலைகள் நடக்குது. ஏன்னா சீமான் அங்கே விலகிட்டார். அதனால் காங்கிரஸும் விஜய் கூட்டணியும் சேரும்போது என்ன பலன் கிடைக்க போகுது? 2 விஷயம் நடக்கும். விஜய் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வராரு. இல்லை, என்னோட கேள்வி என்ன, விஜய் வந்து அவ்வளோ பலமானவரா அப்படின்னு கேட்குறேன். அதை தான் சொல்ல வரேன். விஜய் இப்போ தான் உள்ளே வராரு. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ப்ளஸ்ஸு இப்போ எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 16 வயசு இருக்கிறவங்க 18 வயசு வருவாங்க. இந்த யங்ஸ்டர்ஸு இவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஎம்கே கூட்டணிக்கு போன தடவை விழுந்ததில் நான் எடுத்த சர்வேயில் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே குறைஞ்சிருக்கு. ஓட்டே போடலை, போட்டவங்கலாம் வந்து போடலை, யங்ஸ்டர்ஸு போட்டிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் யாருக்கு போட்டிருக்காங்கன்னா அண்ணாமலை அண்டு சீமான். அப்போது இந்த புதுசாக ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க சொல்லுவாங்க நாங்கள் திமுக வலுவாக இருக்கிறோம், அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு. நீங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. என்னென்னா ஒரு காலத்தில் திமுக அதிமுக, அதுக்கப்புறம் பாமக, இடதுசாரிகள் இருப்பாங்க, காங்கிரஸ் இருக்கும், அப்புறம் காங்கிரஸ் இடதுசாரிகள் பாமக, இப்படி அப்புறம் மதிமுக வெளியே வந்தது, இப்படி விசிக ஆகலாம். இன்றைக்கி இந்த இவர் நேரு சொல்கிற மாதிரி பல எதிரிகள். இது இல்லாமல் இப்போ சீமான் தனியாக ஒரு 8% மேலே, பாஜக என்றும் இல்லாத அளவுக்கு
என்டிஏ 18%, பாஜக 12%. இந்த வாக்குகள்லாம் யார் வாக்குகள்? திமுக, அதிமுகவோட வாக்குகள் தானே அங்கே நிற்கிது. அப்போ நீங்கள் அந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிரான அந்த போக்கு, இல்லை இவங்களுக்கு மாற்று நம்ம ஓட்டு போடணுன்ற வாக்குகள் செதறுது. 10% ஆகும், 8% ஆகும், 12% ஆகும், செதறுகிறது. இப்போ விஜய் வராருன்னா விஜய்க்கு அண்ணாமலையோட ஃபேம் ஜாஸ்தி, சீமானோட ஃபேம் ஜாஸ்தி. ஏன்னா சீமான் வந்து ஒரு திரைத்துறையில் வந்து அந்த இது இருந்தாலும் அவருடைய அரசியல் இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவர் வந்து இளைஞர்களை திரட்டி வச்சுருக்காரு. விஜய் அதை தாண்டி சினிமா இதுலேயும் வந்து பெரிய அளவில் அவருக்கான ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. பொதுவாக ஜனங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இவர் என்ன பண்ண போகிறாரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ விஜய் நல்ல அரசியல் பேசுகிறாரு வச்சுக்கோங்க. இன்னொன்று, திமுகவை ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கூடவே பிஜேபியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஒரு நல்ல அரசியல் கொண்டு வருவேன் அப்படின்னு பேசுகிறாரு, ஸ்ட்ராங் பண்ணுறாருன்னா இந்த ஒரு வருஷத்தில் விஜய்க்கு ஒரு பொதுவான வாக்குகள், இந்த மாற்று வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. இதில் காங்கிரஸும் போய் சேருது அப்படின்னா எல்லா வாக்குகள் காங்கிரஸ்கிட்ட ஒரு பெரிய பலம் என்னென்னா, காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் தலித் மக்களும் பட்டியலின மக்களும் இஸ்லாமியர்களும் நம்பி வாக்களிப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக கூட்டணி வாக்களிக்கல இந்த தடவை. ஏன்னா இவங்க பிஜேபியுடைய போனாலும் போவாங்கன்ற ஒரு பெரிய கருத்தை உருவாக்கிட்டாங்க. அதிமுக என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மொத்தமாக அந்த வாக்கு யாருக்கு போச்சு? காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி போச்சு. இப்போ மாற்று விஜய் வராரு வச்சு, இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் டிஎம்கே வேணாயா, இவங்க மாற்று எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த மாற்று இல்லைன்னு. அப்போது இந்த விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே இவர் நல்லா கவனிங்க, இவர் ஒழுங்கான அரசியல், அதாவது மாநில கட்சியை ஆளுங்கட்சியை எதிர்த்தும் மத்தியில் உள்ள பாஜக எதிர்த்தும் ஒரு அரசியலை இந்த ஓராண்டுக்குள்ளே பண்ணார்னா, இந்த விஷயங்களை அவர் நிறைவேற்றினார், தாக்கு பிடிச்சி நின்னார், கிளைக்கழகம் வரைக்கும் கட்சியை கொண்டு போனார்னா 10லேருந்து 12% வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எளிதாக இருக்குது. ஒன்று, காங்கிரஸும் சேர்ந்தா 20% வரைக்கும் டோட்டலாக அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த 20% எவ்வளோ பெரிய மாறுதலை உண்டு பண்ண தெரியுமா? 2 கட்சியும் காலி பண்ணி விட்டு போயிடும். இங்கே சரி இல்லை, காங்கிரஸு ஏடிஎம்கே ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கேவுடைய வாக்குகள் எவ்வளோ அடி அடித்தாலும் 22%ல் அவங்க நிற்கிறாங்க. அப்போது இவங்க தான் ஜெயிக்க போகிற கட்சின்ற கருத்து உருவாகிடும் காங்கிரஸு கூட்டணி கட்சிகள்லாம். அந்த மாதிரி ப்ளஸ் ஆளுங்கட்சி 5 வருஷமாக இருக்குது, அதுக்கு எதுக்கான மனநிலை. அப்புறம் வந்து சிறுபான்மை மக்கள் சொன்னல, காங்கிரஸ் இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா இதுதான் இவர் நின்ட்டார் அப்படின்றது, ப்ளஸ் இவங்களும் பாஜகவும் நெருங்கி வர்ற அந்த ஒரு தோற்றம், இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா இந்த சைடு அப்படியே சாஞ்சிரும். அதனால் மாற்றங்கள் காங்கிரஸ் சேரும்போது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வரும்னு நினைக்கிறீங்களா? சாதாரணமாக வரும், ரொம்ப எளிதாக வரும். ஏன்னா உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அவர் எஸ்டிபிஐ கூட சேர்ந்தார், மாநாடு போட்டார், நாங்கள் சிறுபான்மை மக்கள்னார், சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வச்சார், எல்லாம் பண்ணார். ஆனால் எது பண்ணாலும் இவர் பிஜேபி இருந்தாரா? பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட அது ஒரு மைனஸு, அவங்களுக்குள்ளே பிரச்சனை. பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறதுன்றது பிரச்சனை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை அடித்தா திருப்பி அடிக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு எடுத்து எந்த ஒரு பெருசாக ரியாக்ஷன் இல்லை. அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், உளவுத்துறை, திமுக தலைவர்லேருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் எப்படி பேசுகிறாங்க, கள்ள உறவு வச்சுருக்காங்க, எப்போ வேணால் சேருவாங்க அப்படின்றப்போ மொத்தமாக யாருமே நம்ப தயாராக இல்லை. சிஏஏ ஆதரிச்சாங்க, அந்த கரும்புள்ளிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து முடிச்சு விட்டுச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங் வராரு, உங்கள் ரேஸை இவங்க கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் பல விஷயங்களில் கவர்னர் விருந்தில் இவர் போய் கலந்துக்கிறாரு, இவர் மட்டும் கலந்துக்கிறாரு, எதிர்கட்சியெல்லாம் கலந்துக்கல, இவர் மட்டும் கலந்துக்கிறாரு. ஏன் போன தடவை மாதிரி வெறுமனே நிதியமைச்சரை மட்டும் அனுப்ப வேண்டியதுன்னு நீங்கள் ஏன் போனீங்க? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வைக்கப்படும் பொழுது மக்கள்கிட்ட கொஞ்சம் சிறுபான்மை மக்கள்கிட்ட ஒரு யோசனை வரும், இவங்க ஏதோ ஒரு வகையில் நெருங்குறாங்களோ அப்படின்னு. ப்ளஸ்ஸு இதோடு சேர்ந்து இங்கேயும் இது வரும்பொழுது உங்களுக்கு இப்போது சொல்கிறேன், காங்கிரஸ்குள்ளே கடுமையான கோபத்தில் இருக்காங்க இவங்க பாஜகட்ட நெருங்குறது. இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், கேள்வியாக கேட்டு. இப்போ காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பிறந்தகை வரைக்கும் இன்னும் திமுக ஆதரிச்சு தான் இருக்காங்க, ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன இவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருக்குது? நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது, அது அண்ணாமலைக்கு மட்டும்தான் கிடையாது, மற்ற எல்லாருக்கும் உண்டு. அப்போ கூட்டணி தர்மம்னு இருக்கும்பொழுது
இன்னொன்று கூட்டணி உடையாத வரைக்கும், அதாவது 2026 அந்த தேர்தலை நெருங்குற வரைக்கும் சிறப்பான ஆட்சி, நல்ல ஆட்சி இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதனால் ஒன்றும் இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ ஒரு வீட்டில் நம்ம போகிறோம், புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க, கட்டி உருள்றாங்க. நம்ம திடீர்னு வீட்டுக்குள்ளே போனால் என்ன பண்ணுவாங்க? அவர் எழுந்துச்சி சட்டை கட்டியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துக்குவார். ஏம்மா டீ போடுமா அப்படின்வாரு. அதுனா ஏம்மா நான் கூட சொன்னேம்மான்னுவாங்க. இதை வச்சுட்டு அவங்க நல்லா இருக்காங்க ஆதர்ச தம்பதி சொல்ல முடியுமா? நம்ம மறுபடியும் வெளியில் போனோன்னா மறுபடியும் கட்டி உருளுவாங்க. சேம் இதுதான் கூட்டணி கட்சிகளுக்குள்ள. என்னென்னா நீங்கள் வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் உடச்சு சொல்ல முடியாது. கார்த்தி சிதம்பரம் மாதிரி சொல்ல முடியாது. செல்வ பெருந்தகைன்னு ஒரு இது இருக்குது, ஒரு லெவல். அவர் அவ்வளோ தூரம் பண்ண முடியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, அடுத்த மாதம் அவர் வந்து நடைப்பயணம் ஆரம்பிக்கிறார், அக்டோபர் 2. அதுக்கப்புறம் பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. செல்வ பெருந்தகை மேலேயே பாய ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. அப்போ கூட்டணி கட்சிகள் வந்து வெளியில் அவ்வளோ அப்போ இடதுசாரிகள் மற்றவங்களாம் லைட்டாக முணங்கிட்டு கம்முந்துடும். அப்போ விசிக்கு என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு எதிர்ப்பு காமிக்கிறாங்க. உடனே மறுபடியும் மறுபடியும் பல்ட்டி அடிச்சு வந்துடுறாரு. இப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கிறாரு. ஆனால் அதுலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாரு சார். திருமாவளவனுக்கு என்ன ஒரு சிக்கல்னா, அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள். இப்போ ரவிக்குமார் அவர் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக நிற்கக்கூடியவர். அப்போது நீங்கள் முருகன் மாநாடு இந்த மாதிரிலாம் போகும்பொழுது ரவிக்குமார் வந்து அந்த சித்தாந்த ரீதியாக பாதிக்கும் போது அவர் எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா எம்எல்ஏக்கள் ஆலூர் ஷாநவாஸ்லேருந்து எல்லாரும் பார்த்தா பெரும்பாலும் திமுகவுடைய ஆலூர் ஷாநவாஸ்லாம் டிவி டிபேட்லாம் பேசும்போது இவர் திமுகவா அப்படின்னு என்கிட்ட கூட 2 பேர் கேட்டாங்க. திமுக எம்எல்ஏவா இவருன்னு. இல்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ தான், ஆனால் அவர் அப்படி ஆகிட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் போயிட்டார். இது வந்து எப்போவுமே பத்திரிகையாளர்களும் சொல்கிறேன், அந்த அரசியல்வாதிகளும் சொல்கிறேன், அவங்க சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க அது மாதிரி இருந்தால் கடுமையான அந்த எதிர்ப்பை, ஐயோ பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்ட்டு இந்த சைடு என்ன நடந்தாலும் கவலை இல்லாமல் போகிற அந்த போக்கு வந்து அதிகமாக இருக்குது. இது எல்லாருக்கும் பாதிக்கும். ஆலூர் ஷாநவாஸையும் அதனால் அவருக்கு வந்து என்ன ஒரு சங்கடம் திருமாவளவன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இப்போ 24லேயே போயிருந்தா கூட திடீர்னு நாங்கள் தான் உண்மையான விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு இது ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, நீங்கள் இவருக்கு ஷிண்டேக்கு நடந்தது இல்லை, நம்ம இவருக்கு உத்தவ் தாக்கரேக்கு அந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ண முடியும்? தேர்தல் ஆணையம் எதை பார்க்கும்? யார் அதிக எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ, யார் அதிக எம்பி வச்சுருக்காங்களோ அவங்க தான் உண்மையான கட்சின்னு. நாளைக்கு இவருக்கு நடக்காதுன்னா நிச்சயம். அதனால் அவரும் வந்து பொறுமை காக்குறாரு. கட்சி அணிகளும் வந்து ரொம்ப ஒன்றி போயிருக்காங்க டிஎம்கேவோட. அப்போ கொஞ்சம் அப்படி எதிர்ப்பு காமிக்கிறாரு, கொஞ்சம் இது பண்ணுறாரு. தேர்தல் நெருக்கத்தில் அப்போ வந்து நம்ம என்ன முடிவு எடுப்போம், காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குது, மற்றவங்க என்ன முடிவு, அதை பார்த்து நம்ம முடிவு எடுப்போம்னு பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் சமீபத்தில் எதிர்கட்சி தலைவரை சந்திச்சதாக கூட தகவல், உறுதிப்படுத்தப்படாத தகவல், எந்த அளவுக்குன்னு தெரியாது. எடப்பாடி அவர்கள் ஆமாம், கூட்டணிக்கு முயற்சிக்கிறார், அடிக்கடி சந்திக்கிறாரு, அங்கே சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகு தான் முதல்வரை சந்தித்ததாக தகவல். அதுக்கப்புறம் முதல்வரை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தோம்னா காங்கிரஸ் விஜய் கூட்டணி, அதிமுக விசிக கூட்டணி. அப்படி வராது. காங்கிரஸ் விசிக இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணி தான் போவாங்க. அது எந்த பக்கம் சாய போகிறாங்கன்றது தான் பார்க்கணும். மொத்தமாக ஒன்று டிஎம்கேலே இருந்துடலாம், இல்லையா விஜய் பக்கம் போகலாம், இல்லையா விடுதலை சேர்த்துக்கணும் போகும்னு சொல்கிறீங்களா? எல்லாம் ஒன்றா தான் போவாங்க. காங்கிரஸ் விசிக. நான் சொல்கிறேனே, சீமானு விஜய் கூட கூட்டணி இல்லைன்னு ஒதுங்கிட்டார். நாங்கள் 234 தனியாக போட போகிறோன்னு சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ கிரவுண்டு காலி, கிளியர். இப்போ யாரை நோக்கி மையம் எதுனா காங்கிரஸ் விசிக. இவங்க யாரை ஆதரிக்க போகிறாங்கன்றதை நோக்கி தான் 2026 அரசியல் சுழலும். ஓகே, விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு தேதி கொடுக்காம, அதுக்கான இடம் கொடுக்காம சில பிரச்சனைகள்லாம் வந்ததா ஒரு இன்டெரக்டான விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களை பற்றி சில அமைச்சர்களும் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நமக்கு எதிராக வந்துருவாரோ, அவர் எங்களுக்கு எதிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமைச்சர் கே நேரு கூட சொல்லியிருக்காரு ஒரு விஷயம். ஏன் இவரை சுற்றி ஒரு அரசியல் பண்ணுறாங்க, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும்? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஆர்எஸ் பாரதி சொன்னார், 2 அமாவாசை தாங்காத கட்சி அப்படின்னாரு. 2 அமாவாசைனா 2 மாதம் கூட தாங்க மாட்டாங்க அப்படின்னு. 2 அமாவாசை கூட தாங்காத கட்சியை பற்றி ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்ற கேள்வி எல்லார் முன்னாடியும் வருது. இன்னொரு பக்கம் ஒருத்தர் கட்சியை கொடியை விமர்சனம் பண்ணி பேசுகிறார். விஜய் வந்து கொடி ஏற்றிட்டு யாரையும் விமர்சிக்கலை. அவர் கொடியை பற்றி கூட நான் மாநாட்டில் சொல்கிறேன்ட்டு போயிட்டார். இது வரைக்கும் விஜய் எந்த விஷயத்தையும் ஆளுங்கட்சியை எதிர்த்தோ, இல்லை மத்தியில் இருக்க கட்சியை எதிர்த்தோ, இல்லை மக்கள் பிரச்சனையும் எங்கேயுமே பேசலை. ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு படபடப்பு திமுக பக்கம்தான் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் அதிமுக கூட பெருசாக ரியாக்ஷன் பண்ணல.
ஒரே ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இன்னும் ஒரு வருஷம் கூட இந்த கட்சி தாங்காதுன்னு பேசினார். ஆனால் பெருசாக இது பண்ணல. அவர் சத்யன் கூட லைட்டாக தொட்டார். ஆனால் அதுக்கப்புறம் இது பண்ணல. இந்த ஏடிஎம்கே ஐடிவிங் கூட தொடல. ஆனால் டிஎம்கே ஐடிவிங்கு விஜய் சைடை வச்சு சாத்துறாங்க முதல் நாள்லேருந்து. சரி அவங்க பண்ணுறாங்க, தலைவர்கள் யாரும் தொடலன்னு பார்த்தா ஒவ்வொருத்தராக ஆரம்பித்து நம்ம இவர் ஃபஸ்ட்டு நம்ம ஆவடி நாசர் கொடியை பற்றி விமர்சனம் பண்ணி பேசினார். அடுத்து 2 அமாவாசை தாங்காதுன்னு இவர் பேசினார். அதுக்கப்புறம் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நடிகர்கள்லாம் ஆசை இருக்குது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது வந்து விஜய் அவர்களில் ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குன்ட்டு ஒரு பயம் எடுத்துக்கலாம். படபடப்பு. ஆமாம், மக்கள் செல்வாக்கு இருந்தால் தானே, இல்லாட்டி ஏன் கண்டுக்க போகிறாங்க, போன்ட்டு போயிடுவாங்களா. அது ராஜ்குமாரோ யாரோ ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நேற்று கட்சி ஆரம்பித்தார். அவரை பற்றி இன்னும் கேஎன்ஆர் பேசுவாரா இல்லை ஆர்எஸ் பாரதி பேசுவாரா? அப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதில் கேஎன்ஆர் இது நான் தனியாக வரேன் அப்போ பேசுகிறாங்கன்னா என்ன, அந்த பயம் படபடப்பு இருக்குது. இப்போவே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏறி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அவங்க ஒன்றுமே செய்யலை, அங்கே ஒன்றுமே அப்படியே எப்படி ஃப்ளாட்டாக இருக்குது, இன்னும் ஒரு பாயிண்ட் கூட ஏறலை. ஆனால் இங்கே 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டுன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இவர் தாமோ அன்பரசன், அமைச்சர் தாமோ அன்பரசன் டிக்கெட்டு கோட்டு எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் இதெல்லாம் வந்து குழந்தைத்தனமாக இருக்குது. இவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி தெரியல, அந்த வியாபாரம் பற்றி தெரியல. அப்போ கோட்டுக்கு முன்னாடி வாரிசு சென்னையெலாம் யார் பண்ணா? ரெட் ஜெயின் தானே. அப்போ ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தாங்க இல்லை? ரெட் ஜெயிண்ட்டு இவங்க கூடயே இருக்கிற ஒரு அமைச்சர், அவங்களுடைய இது அவர் நான் இல்லைன்னு சொன்னாலும் ரெட் ஜெயிண்ட் வந்து அவங்க சார்ந்த இது தான் போகுது. அப்போ அவங்க விநியோகம் பண்ணுற படத்துக்கெல்லாம் முதல் நாள் டிக்கெட் எல்லாம் ரசீது ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? பல படங்கள் வந்திருக்குது. அதனால் அந்த மாதிரி அது இண்டஸ்ட்ரின்றது வேறு. ரஜினிகிட்ட கேட்பாரா இதே கேள்வியை? அப்போது விஜய் அரசியலுக்கு வராருனோன்னா அமைச்சரே நேராக அவன் படம் வருது, இது பண்ணுற டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானன்ற கேள்விலாம் வருது. அப்போ இந்த கேள்வி வரும்பொழுதே இவங்க தேவையில்லாமல் ஒரு விவாதத்தை உருவாக்கி விட்டுறாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இதே விவாதம் இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த படத்துக்கு பண்ணி இது பண்ணி விக்ரம் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்களா, அப்போ ஃப்ரீயாக கொடுத்தீங்களா? அவங்க கூட தானே இருக்கிறாரு தலைவர், மக்கள் நீதி மைய தலைவர் தானே. தலைவர்னா வேற யாரும் ஆண்டவர் இருக்காரு. அப்போ ஆண்டவருடைய அடுத்த படத்துக்கு இதே மாதிரி கொடுப்பாங்களா? இந்த இந்தியன் 2 கொடுத்தாலும் போயிருக்க மாட்டாங்க சிக்கல். அப்போ அந்த மாதிரிலாம் இது இந்த கேள்வியெலாம் வரும்ல. இந்த விவாதத்தை தொடங்கி வைக்கிறாங்கல்ல, விவாதம் கரெக்டான போனால் பரவாயில்ல. இது ஒரு பக்கம். இங்கே ஒரு படபடப்பில் விஜய் பற்றி பேசி வம்பளுக்குறாங்க. இப்போ வந்து கேஎன்ஆருக்கு வரேன். கலைஞர்கிட்ட கிட்டத்தட்ட ட்ரைனிங் எடுத்த ஒரு நல்ல மாணவர்களில் கேஎன்ஆர் ஒருத்தர். மக்கள் மனசு புரிஞ்சவர், எப்படி பண்ணணும் அரசியல்னு. கிட்டத்தட்ட வெளிப்படையான அரசியல்வாதி. நம்ம இவர் மாதிரி மூக அழகிரி, விஜயகாந்த் இவங்கள மாதிரி ஓப்பன் டைப் அரசியல்வாதி அவர். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஜெயிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து கல நிலவரத்தை நேற்று பேசியிருக்காரு. 2024 மாதிரி 26 இருக்காது. 26ல் விஜய் வராரு, சீமான் இருக்கிறாரு, பாமக எப்போவுமே நம்மளை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது 3 வந்து மேஜர் இது டிஎம்கேக்கு எப்போவுமே. இப்போ பாமக பெரிய பிரச்சனைனா வட மாவட்டங்களில் திமுக பெரிய பிரச்சனை. சீமானு பல தொகுதிகளில் 8000 10,000 15,000 வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த 15,000 திமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள்னால் அடி விழுந்துடும். நீங்கள் வந்து 2000 3000 வாக்குகளில் கூட வெற்றி வாய்ப்பு. இந்த இங்கே டி நகர் 1000 சில்லறை 800 சில்லறை 700 சில்லறை வாக்குகளில் வாய்ப்பு இழந்தார் இவர் அதிமுக வேட்பாளர். அப்போது இந்த மாதிரிலாம் வந்து சீமானால் பாதிப்படலாம். விஜய் வந்தால் இன்னும் பெரிய பாதிப்பு வந்துடலாம். அப்போ இந்த கல நிலவரத்தை தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அவர் அந்த இதில் பேசுகிறாரு. ஆனால் கல நிலவரம் என்ன, அந்த கூட்டத்துக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடியே பெரிய சண்டை நடக்குது உள்ளக. அவருடைய வலதுகரமாக இருக்கிற அந்த இவரை எதிர்த்து வட்ட செயலாளர் பேசுகிறார். மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு, நகர செயலாளர் என்னங்க இந்த மாதிரி அப்படின்றாரு. பார்த்தீங்களா, நான் பேச விடாமல் தடுக்கிறாருன்றாரு. அவ்வளோ பிரச்சனை பெரிய இது. உடனே மீடியாலாம் வெளியே போங்க அப்படின்னு கதவெல்லாம் இழுத்து சாத்துறாங்க. இது ஒரு இடத்துலன்னு பார்த்தா இல்லை. நேற்று காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி கூட்டம். என்ன பண்ணாலும் மறுபடியும் அந்த மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாரையுமே காணாப்பிட்டாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த அன்றைக்கி எந்த கவுன்சிலரும் இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரியாது, டிசப்பியர். அப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் கூட்டம் நடந்தால் நிம்மதியாக நடக்குதா, மறுபடியும் அதே பிரச்சனை. அப்புறம் தீர்மானம், நீங்கள் வாட்டில் கத்தின்னு கிடங்க, நான் வாட்டி தீர்மானம் இவங்க போயிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி போகணுன்னு துணை மேயர் காங்கிரஸ் அந்த தீர்மானம்லாம் செல்லாது அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்களா, கூட்டணி கட்சிகள் இதுதான். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. உட்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை ஓடுது.
அப்போ இது எல்லாம் இந்த யதார்த்தத்தை பாருங்க அப்படின்னு நேரு சொல்கிறாரு. இதை பார்க்கலன்னா இன்றைக்கி வேணால் எப்போவுமே ஒருத்தர் பணக்காரராக இருக்கார், வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார், ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருன்னா கூட இருக்கிறவங்க, சுற்றில் இருக்கிறவங்க, உறவினர்கள், நட்புகள் எல்லாமே பார்த்தா நல்லாயிருக்கும். அது எல்லாம் கரெக்டு, இவங்க எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்கன்னு நினச்சா அது தப்பு. காணல் நீர் தான் அது. நீங்கள் டம்முன்னு அடி வாங்கினீங்கன்னா இவங்க எல்லாம் காணப்படுவாங்க. போன ஆட்சியில் இன்றைக்கி இருக்கிற மெயின் ஸ்ட்ரீமில் பல எடிட்டர்ஸ் யார் யார் இன்றைக்கு இருக்கிற அதிமுக அமைச்சர்களோட, முன்னாள் அமைச்சரோட எப்படிலாம் தொடர்பில் இருந்தாங்க, தங்களுடைய அந்த ரிப்போர்ட்டர்ஸை எப்படிலாம் பயன்படுத்தினாங்க, இது எல்லாமே எனக்கெல்லாம் தெரியும். எப்படி உரம்லாம் மறந்துட்டு எதையோ போட்டுக்கிட்டோம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க நாளைக்கு மறுபடியும் நிலமை மாறிச்சுன்னா மறுபடியும் அங்கே போயிடுவாங்க. அவங்களும் என்ன நினைப்பாங்க, இவங்களாம் நமக்கு தேவை இருக்கட்டும் அப்படின்னு அவங்களும் அந்த பழைய மாயைக்கு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் அவங்க தான் சொல்கிறாங்களே, இவரே சொல்கிறார், இவர் எவ்வளோ பெரிய எடிட்டர், இவரே சொல்கிறார், இவர் அவ்வளோ பெரிய எடிட்டராச்சா, இவரே நம்ம கூட இருக்கார். இப்படி வந்து அந்த மாயையில் மாட்டிக்கிறது. இந்த மாயை தொடரும். இது கூடாதுன்னு நேரு சொல்கிறாரு. இதை பார்க்குறவன் தலைவன், பார்க்காதவர் அந்த இது மறுபடியும் இப்போ அதிகமாக வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, கூப்பில் உட்கார வைக்கிறதுன்னு. அது என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கு தான் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். இதுதான் இன்றைய அரசியல். நேரு லைட்டாக சுட்டி காமிக்கிறாரு, விஜயுடைய அந்த இதை சொல்கிறாரு. ஏன்னா ஒரு விஜயகாந்த் லைட்டாக 2004 பார்லிமெண்ட்டில் 2009 நினைக்கிறேன், 2004 10% கிட்ட வாங்கினார். 2006 வச்சு செஞ்சு விட்டார். 2 பேருக்கும் மெஜாரிட்டி போயிடுச்சு. லாஸ்ட்டில் மைனாரிட்டி திமுக அரசுன்னு ஜெயலலிதா சொல்லுவாங்களே, அந்த நிலைமைக்கு கலைஞர் வந்து கலைஞராக இருந்ததுனால இழுத்து பிடிச்சி யாருக்கும் மந்திரி பதவி கொடுக்காம திமுக மட்டுமே மந்திரியாக இருந்து அப்படியே தள்ளிட்டார் அந்த 5 வருஷம். இப்போலாம் வந்து நடக்காது. இங்கே ஒருத்தர் பிடிச்சி இழுப்பாங்க, அங்கே ஒருத்தர் பிடிச்சி இழுப்பாங்க. அதனால் மெஜாரிட்டியே இல்லாமல் அளவுக்குலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் கவனத்தில் வச்சிங்கன்னா நேரு பேசியிருக்காரு. இதுதான் இன்றைக்கி நிலமை. தொடர்ந்து பேசுவோம் சார். நிறைய கணக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.